2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடிய. சார்ந்திருந்து நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதா. உனக்கு அனுகூலம் உண்டாகும் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாளில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். உனக்கு அனுகூலம் உண்டாகும். இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எசேக்கியா என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். 25 வயதிலே அவன் ராஜாவாக பட்டம் சுட்டப்படுகிறான். அவன் ராஜ்யபாரத்திற்கு வந்த பிற்பாடு அவனுடைய காரியங்களை குறித்து ஆவியானவர் சொல்லியிருக்கிறான். தோத்திரம். ராஜ்யங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டதை அறிந்து கொள்ள முடியும். சாலமோனுக்கு பிற்பாடு சாலமோனுடைய குமாரனாகிய காலத்திலே ராஜ்யங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டதை அறிந்து கொள்ள முடியும். ஒன்று இஸ்ரவேல் கோத்திரமாகவும் ஒன்று யூதா கோத்திரமாகவும் 2ஆக ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரமாக, ஒரு கோத்திரம் யூதாவின் கோத்திரமாக காணப்பட்டது. 2 கோத்திரமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்த போதிலும் கூட இஸ்ரவேல் கோத்திரத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் அதிகமாக தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை அதிகமாய் செய்து தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தினதை நாம் அதற்கு முன்புள்ள உள்ள பகுதியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆமென். யூதா கோத்திரத்திலே அவர்களும் அவ்வப்போது தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தினாலும் அநேக ராஜாக்கள் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆமென். தோத்திரம். அநேக யூதா ராஜாக்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் அறிந்து கொள்ளும். அதிலே ஒரு ராஜாதான் இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம். அப்படின்னா என்ன? தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் அவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். ஆண்டவர் ஒரு மனிதனோடு மனுஷியோடு கூட இருப்பானால் அவர்கள் காரியங்கள் சாதகமாய் முடியும். ஆண்டவர் ஒரு மனிதனோடு மனுஷியோடு இருப்பாரானால் அவர்கள் காரியம் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. என சர்வ வல்லமையுள்ள தேவன் எந்த மனிதனோடு மனுஷியோடு கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நம்புறீங்களா? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். தோத்திரம். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம். அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பார்னா சகலமும் அனுகூலமா மாறுங்க. சகலமும் காரியம் வாய்க்கும். சகலமும் ஜெயமாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன அப்படின்னா கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருக்கணும். நான் சொல்றேன், நம்ம காரியம் அனுகூலமாய் மாறணும், நம்ம காரியம் ஜெயமாய் மாறணும், நம்ம காரியங்கள் அத்தனையும் வாய்க்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். ஆமென். எந்த மனிதனோடு மனுஷியோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவங்க காரியம் ஜெயமாய் மாறுங்க. அவங்க காரியம் அனுகூலமாய் மாறும். அவங்க காரியம் வாய்க்கும். நம்புறீங்களா? தோத்திரம். நமக்கு என்ன அப்படின்னா நம்ம சொல்றது கர்த்தர் எங்க கூட தானே இருக்கிறாரு. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா மத்தேயு 28வது அதிகாரத்துல 20வது வசனம் இப்படி சொல்லுது. மத்தேயு 28:20 வாசித்து பாருங்க. யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தினுடைய முடிவு பரியந்தமும்
சகல நாட்களும் நான் உங்க கூடவே இருப்பேன். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. யாரு சொல்றா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாரு. உலகத்தின் முடிவு வரையந்தமும் சகல நாட்களும் நான் உங்க கூடவே இருப்பேன். பொய் சொல்வாரா? பொய் சொல்வாரா? அல்ல, பொய் சொல்வாரா? ஏன்னா வேதம் சொல்லுது, பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும், சொல்லியும் செய்யாதிருப்பார வசனித்தும் அதை. அப்ப கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம இந்த வசனத்தை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்றாரு? என் கூடவே இருக்கிறாரு. என் கூட இருக்கிறாரு, ஆனா என் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. என் கூட இருக்கிறாரு, ஆனா எனக்கு அனுகூலமா இருக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. பல வருஷமா நானும் கேட்கிறேன், என் எதிர்பார்ப்புகள் என்ன செய்ய மாட்டேங்குது? நிறைவேற மாட்டேங்குது. எனக்கு பலவிதமான தடைகள், நான் போற இடம் பூரா முட்டுக்கட்டையா காணப்படுகிறது. எதுவுமே எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. வேதம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க, அவனுக்கு அனுகூலம் தான் உண்டாகும். தோத்திரம். அவனுக்கு தடைகள் மாறும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம கூட இருக்கிறதாக நம்ம சொல்றோம், ஆனா நமக்கு என்ன வர மாட்டேங்குது? அனுகூலம் உண்டாக மாட்டேங்குது. நமக்கு காரியம் ஜெயமாய் மாற மாட்டேங்குது. அப்படின்னா ஒரு கேள்வி, கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் யாரு கூட இருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு நமக்கு வேணும். வேதத்தை நீங்க தெளிவா வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளவர்களே, சகல மனுஷரே கேளுங்கள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்க கூட இருப்பார். அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுட்டீங்கன்னா, ஹலோ, சகல கோத்திரத்தாரை கேளுங்க. யூதா மனுஷரே கேளுங்க, பென்யமீன் கோத்திரத்தாரை கேளுங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்க கூட இருப்பாரு. ஹலோ, வசனம் சொல்லுது. இது ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை தான், அதுவும் தேவன் சொன்ன வார்த்தை தான். ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. கர்த்தர் நம்ம கூட தான் இருக்க விரும்புகிறாரு. வேதம் சொல்லுது, நான் அவர்களுக்குள் உலாவி அவர்களுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பாங்க. அவருடைய விருப்பம், வாஞ்சைகள் என்ன தெரியுமா? அவர் நம்ம கூடவே இருக்க விரும்புறாரு. ஹலோ, அவர் நம்ம கூடவே, உங்க கூடவே இருக்க விரும்புறாருங்க. உங்க கூட இருக்கிற எல்லாரும் உங்களை விட்டு போகலாம், ஆனா நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படிம்பாரு. நீங்க அவரை தள்ளினாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? போகவே மாட்டாரு. தோத்திரம். அதுதான் ஆண்டவர். அவர் போக மாட்டேன் அப்படின்னாலதான் பாலாக்கு என்கிற மனுஷன் பிழையாமை கூப்பிட்டு சபிக்கும்படியாக கூப்பிடுறான். தோத்திரம். அவனும் எத்தனையோ முயற்சி பண்றான். யார? தெய்வ ஜனங்களை சபிக்கும்படியாக. தோத்திரம். எவ்வளவோ முயற்சி பண்றான். ஆனா கர்த்தர் அவன் வாயில ஆசீர்வாதமான வார்த்தையா போடுறாரு. ஏன் தெரியுமா? கர்த்தரே சொல்றாரு, எப்பா, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கப்பா, இவங்களை நீ சபிக்க நினைச்சால என்ன செய்ய முடியாது? சபிக்க. ஏன்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுது. இவங்களுக்கு விரோதமா நீ எவ்வளவுதான் தோத்திரம் மந்திரத்தை ஏவினாலும் அந்த மந்திரம் பலிக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக, உங்க தொழிலுக்கு எதிராக, வியாபாரத்துக்கு எதிராக யாரு வேணாலும் பில்லி சூனியம் செய்யட்டுங்க, யாரு வேணாலும் மந்திரங்களை பண்ணட்டுங்க, அந்த மந்திரம் எல்லாம் பலிக்காது. ஏன்னா தோத்திர சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கூட இருக்கிறதுனால, அவர் கூட இருக்கிற வரைக்கும் எந்த மந்திரமோ பலிக்காது, எந்த செய்வனையும் பலிக்காது, எந்த ஏவலும் பலிக்கவே. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒரு முறை எலிசாவும் கேயாசியும் மலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீடு அங்கே தான் இருக்குது. தோத்திரம். அவங்க மேலே இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ராஜா குதிரை படையை அனுப்பி தோத்திரம் அவனை பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், கேயாசி அவர் கீழே ஒருவேளை வாக்கிங் கண்டா வந்தார் என்னமோ தெரியல, கீழே வர்றாரு. வந்த உடனே பார்த்தா சுற்றி இருக்கிற குதிரை படைகளை பார்த்த உடனே, ஐயோ ஆண்டவனே அபத்தம் பற்றி போச்சு அப்படிங்க அலறான். தோத்திரம். ஆனால் அங்கே தான் எலிசா இருக்கிறாரு, தேவ மனுஷன். அவர் பயப்படாமல் இருக்காரு. அவர் வில்வித்தை தெரிஞ்சவர் அல்ல, கராத்தே பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கினவரெல்லாம் கிடையாது. அவர் பயப்படலை. ஆமா, அவர் தைரியமா இருக்கிறார். ஐயோ ஆண்டவனே அபத்தம் பட்டி போச்சு, இதோ மலைகளை சுற்றி குதிரை ரதங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க.
அவன் ஒரே ஒரு வார்த்தை, அவன்கிட்டலாம் பேசலை. கர்த்தரை பார்த்து ஒரே ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே இவன் கண்ணை திறங்க. உண்டக்கண் மாதிரியே முடிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் சுற்றி இருக்கிறத அவன் பார்க்காம இருக்கிறான். இவன் கண்ணை திறங்க, அவ்வளோதான். கண்ணை திறந்தா குதிரையை தோத்துற மலையை சுற்றில அக்கினிமயமான ரதம். அல்லேலூயா. அக்கினி ரதமான ஒரு பாதுகாப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா நம்மளை சுற்றில் ஒரு அக்கினி ரதம். ஆமென். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் எப்போவுமே முன்னாடி பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னா அந்த முன் சீட்டில் தான் உட்கார நினைப்பேன், முன் சீட்டில் உட்கார ஆசைப்படுவேன். ஆமாம். அப்போ நான் இங்கே முக்கு ரோட்டில் பஸ்ஸு ஏறுறேன். பஸ்ஸு ஏறும்போது நான் பஸ்ஸு ஏறின உடனே நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறது உண்டு. கண்ணை மூடிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஆளுங்க ஏதாவது தெரிஞ்சாலும் தான் கண்ணை முடிச்சுட்டே கூட மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவேன். எப்போவுமே பிரயாணத்துக்கு ஜெபம் பண்ணி தான் போகிறது. இருந்தாலும் ஆண்டவரே, நான் செல்லுகிற இந்த வாகனத்தில் உங்களுடைய ரத்தம் பூசப்படட்டும், உங்களுடைய தூதர்களை அனுப்புங்க, ஒரு பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறது உண்டு. தோத்திரம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், பஸ்ஸில் முன்னாடி ஏறி உட்காந்து அந்த பஸ்ஸு மூவ் ஆகுது பாருங்க, ஒரு சின்ன ஜெபத்தை, ஆண்டவரே என் கூட நீங்கள் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய சமூகம் என்னை வழி நடத்தட்டும்னு சொல்லி அப்படி முடிக்கங்குள்ளையும் பார்த்தா முன்னாடி ஒரு ரதம் போகுது. உங்களுக்கு போனால் எனக்கு என்னன்னு இருக்கீங்க பார்த்தீங்களா? வாழ்க வளமுடன். முன்னாடி ஒரு, நான் சொல்றேன், ஏதோ தாவீதுக்காக ஒரு ரதம் ஆயத்தம் இல்ல, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படித்தான் வழி நடத்த விரும்புகிறாரு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக தேவ சமூகம் முன்பதாக செல்லக்கூடியது. மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், தோத்திரம். அவர் சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால் இங்கிருந்து எங்களை கொண்டு செல்லாதிரும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நீங்க வரலன்னா இந்த பிரயாணம் வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க எங்க கூட வரலன்னா இந்த பிரயாணம் எங்களுக்கு வேண்டாம். திரும்பி வர முடியுமா? ஆண்டவரே எங்க கூட வர்றீங்களா? நீங்க வரலனா நாங்க போகலாம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? தோத்திரம். கோச்சுக்குவாங்கல்ல அவங்க, போகலன்னா கோச்சுக்குவாங்கல்ல. அவர் சொல்ற வேண்டாம், அது உனக்கு சரி வராது, அங்க போனா அது இடர்களுக்கு ஏதுவா இருக்கும், தடுமாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மனசுல வச்சு அத்தனையும் சொல்லுவார்லாம் கிடையாது. எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டார். நம்ம தான் சில வேலைகள் என்ன செய்யும், கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். சாமுவேலை வீட்டுக்கு போக சொன்னார், ஈசாய் வீட்டுக்கு. தோத்திரம். அங்க ஈசாயின் குமாரனாகிய நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி யாரை சொல்லலையே, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். கையை ஊத்தி சொல்லுங்க. சில காரியத்தை சொல்லுவார், சில காரியம் மறைஞ்சிருக்கும், நாம தான் தேவ சமூகத்திலிருந்து கண்டுபிடிக்கணும். தோத்திரம். ஆகான் பாவம் செஞ்சுட்டான். ஆகான் பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் உடனே தோத்திரம் அவர் சொல்ற ஒரு காரியம், நீ அழுது கிடக்கிறது என்ன, எழுந்திரு, உன் ஜனங்கள் என்னஞ்சாங்க, உன் ஜனங்கள், பைபிள் படிக்கிட்டு கேளுங்க பாஸ்டர், எங்கிட்ட கேட்டு இருக்கீங்க, சரி விடுங்க. தோத்திரம். உன் ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க அப்படின்னா யாருன்னு ஆண்டவர் காட்டலையே. தோத்திரம். யோசுவா சொல்லி நீ தான் கண்டுபிடிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியாத யார் செஞ்சான்னு அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கணுங்க. யாரு கூட இருப்பார்னா அங்க சொல்வார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்க கூட இருப்பா. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? தோத்திரம். நம்ம முதல்ல கர்த்தரோடு கூட இருக்கணும். கர்த்தரோடு கூட வாலிப தம்பி தங்கச்சிங்க கர்த்தரோடு இருக்க பழகுங்க. வேதம் சொல்லுது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது, தேவ சமூகத்தை விட்டு. அன்னைக்கு இருக்க வாலிபர்கள் மனம் போல வாழ்ந்தாங்க, விருப்பம் போல வாழ்ந்தாங்க. வாலிபர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கெல்லாம் நிறைவேற்றினாங்க, தோத்திரம், என்ஜாய் பண்ணாங்க. ஆனா யோசுவா அப்படி கிடையாது. அவன் வாலிபன், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன். அவனுக்கு ஆசைகள் இருந்து, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், சொந்த பந்தத்தை பார்க்கணும், கிரிக்கெட் விளையாட போகணும். தோத்திரம். அன்னைக்கு இருந்துச்சாக்குன்னு கேட்டுறாதீங்க. ஆமா, அவங்களும் அன்னைக்குள்ளதான களியாட்டுகள் இதெல்லாம் விளையாடணும், வைக்கணும். ஆமா, பாடியை டெவலப் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி எல்லாம் ஆசைகள் இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அன்றைக்கு அப்படிப்பட்ட பொழுதுபோக்குகள் ஏராளம் இருந்தது. பொழுதுபோக்கு காரியத்துக்கு வாலிபர்கள் தங்கள் நேரத்தை வீணா செலவழிக்கும் போது, ஆனா இவன் மட்டும் எங்க போய் இருக்கிறானா? எங்க போய் இருக்கிறானா? ஆசரிப்பு கூட தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தர் பார்க்கிறாருங்க. அந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கிறான். ஆண்டவரை தேடுகிற அனுபவம், வாஞ்சையோடு கூட தேடுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆகையால் தான் மோசேக்கு அடுத்து அவன் பிள்ளைகள் அல்ல, அல்லது லேவி கோத்திரத்தை அல்ல, தோத்திரம், எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த யோசுவாவை கர்த்தர் தலைவனாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா.
தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைக்கணுங்க. உங்களுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைக்கணும். காரணம், உங்க வாஞ்சை அவர் பார்க்கணும். எந்த அளவுக்கு தேவ சமூகத்திற்கு, தேவனுடைய பாதத்திற்கு, தேவ பிரசன்னத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை அவர் பார்க்கணும். அதை பார்க்கணும், கர்த்தர் பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறாரு. எவ்வளவோ நேரம் நமக்கு உண்டு, எவ்வளவோ நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. தோத்திரம். ஆனா எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவருக்கு நேரத்தை செலவிடுகிறோம். தோத்திரம். ஒரு பைராசு வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், வீட்டில் வளையம் போட்டுட்டாங்கல்ல, வளையம் குத்தணும். சரி, நீங்க குத்துங்க, பிள்ளைகளை அனுப்புங்க, பிள்ளைகளும் சேர்ந்து குத்தணும். குத்துங்க, குத்துங்க. ஹலோ, தோத்திரம். எனக்கு வேலையை விட, வேதம் சொல்லுது, மார்த்தாள் பற்பல வேலைகள் செய்வதிலே வருத்தம் அடைந்து, என்ன மிஞ்சிச்சு அவளுக்கு? பல வேலைகள் செஞ்சு தோத்திரம் வருத்தத்தை சம்பாதித்தா. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. கையை உயர்த்தி ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருப்பா. நீ கர்த்தரை தேடினால் உனக்கு தென்படுவா. அந்த வசனத்தை வாசிக்க மறுபடியும். போய் ஓகே, கேளுங்க, இருந்தா இருப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க. பாருங்க, தேடினா தென்படுவாரோட முடிக்கல, நீங்க விட்டுட்டீங்கன்னா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன, ஆமா ஜெபம் பண்ணி, ஆமா ஜெபம் பண்ணி என்ன கண்டோம், சர்ச்சுக்கு போய் என்ன கண்டோம், அதே பிரச்சனை, அதே பாடு, அதே கஷ்டம், அதே புலம்பல். இன்னைக்கு சில பேர் அப்படி சலிச்சு கொள்வது உண்டு. நான் சொல்றேன் தெய்வ பிள்ளைகளே, நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பலவீனம், எவ்வளவோ கஷ்டங்கள், கடன்கள் எத்தனையோ வந்திருக்குது. ஆனால் இதே சூழலில் இருக்கிற எத்தனையோ பேர் நம்மை விட குறைந்த வயது உள்ள இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க, மரித்து போனாங்க. ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை ஜீவனோடு பாதுகாத்து வருகிறாரு, ஜீவனோடு. ஏன்னா பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னவர். உங்க பலவீனத்தில் தோத்திரம் அவர் பலன் இருக்குதுங்க. ஒருவேளை நீங்க மாத்திரை எடுக்கலாம், அந்த மாத்திரை உள்ள வேலை செய்யணும் பாருங்க. இங்க சில பேர் ஆமா தோத்திரம் மருத்துவம் படிச்சவங்க இருக்கிறீங்க, நர்ஸுக்கு படிச்சவங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் கொடுக்கிற மாத்திரை வேலை செய்யணும். உள்ள போய் அந்த வேலை செய்யணும் கூட கர்த்தர் கிரியை செய்யணுங்க. ஹல்லேலூயா, தோத்திரம். ஆண்டவர் பலப்படுத்துறார், நம்புறீங்களா? அவர்தான் நம்முடைய பலவீனத்தில் அவர் பலனாலே நம்மளை இடைகட்டி வருகிறார். நாமும் பரிகாரி அப்படின்னு இருக்கிறாரு. தோத்திரம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கூட இருந்தா தோத்திரம், நீங்க இருந்தா கூட இருப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். 28:9. பாருங்க, தாவீது சாலமோனுக்கு ஒரு புத்திமதி சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, என் குமாரனாகிய சாலமோனே, அறிந்து உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை ஆராதனை செய், ஆராய்ந்து அறிவார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டன்னா. ஹலோ, கவனிக்கிறீங்களா? தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பன் புத்தி சொல்றான். எத்தனை பேர் அப்படி சொல்றோம்? நம்ம உங்க பிள்ளைகளுக்கு என்னைக்காவது கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் பேசலாங்க, நம்ம பிள்ளை தானே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும். ஆமா, உட்கார வச்சு என்னைக்கு நம்ம அப்படி பேசியிருக்கிறோம்? தாவீது அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்பா நீ தேடு, தோத்திரம். நீ அவரை உற்சாகத்தோடு என்ன, உத்தம மனதோடு உற்சாகத்தோடு நீ அவரை சேவிக்கணும், நீ அவரை ஆராதிக்கணும், அவரை தேடணும். ஏன்னா நீ தேடுனா உனக்கு தென்படுவாரு. நீ விட்டுட்டன்னா என்னைக்குமே உன்ன எதுக்குங்க? தோத்திரம். என் புள்ள தேடணும் அவசியமெல்லாம் கிடையாது. ஆமா, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கனாக்கும் தாவீது சொல்லலாமே. இன்னைக்கு சில பேருக்கு அப்படி 7 தலைமுறைக்கு நிலநடுக்க வந்துச்சுன்னா, ஒரு கொரோனா வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்ல முடியுமா? விதவிதமான நோய்கள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குதான். விதவிதமான நோய்கள். இப்போ ஏதோ ஒரு நோய், அது பேர் மறந்து வச்சு, அது வந்து மூக்கு வழியே போய் மூளையை போய் தின்னு விடுதான். நமக்கு மூளை இருக்கானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அது போய் தின்னுடுதான். தின்னு செத்து போயிடுறாங்களா, வியாதி வந்து செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் அந்த நோய் வந்துக்கிட்டு இருக்குதான். கேரளா ரொம்ப தூரம் கிடையாது. இருக்கீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. நாம் நிற்பது நிர்மூலமாகாதது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம நிற்கிறோங்க.
அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. தோத்திரம். அவன் சொல்றான் 7 தலைமுறைக்கு இருக்குது, என் மகன் அப்படி தேடணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சாலமோன தாவீது நினைக்கல. அவன் சொல்றான், தாவீது சொல்றான், என்ன சொல்றானா, என் குமாரனே நீ என்ன செய்ய கேளு, உன் தேவனாகிய கர்த்தரை எப்படி இருக்கணுமா, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீ சேவிக்கணும். நீ தேடினால் உனக்கு தென்படுவாரு, நீ விட்டுட்டன்னு வச்சுக்கோ. ஏன்னா அவன் சொல்றான், இந்த வாழ்வை என் தேவன் தந்தது, இந்த வாழ்வை கர்த்தர் கொடுத்ததுப்பா. இன்னைக்கு நீ பார்க்கிற அத்தனை நன்மையும் ஆசீர்வாதம். நான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க. தோத்திரம். உங்க அப்பா அம்மா கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கடினமானது. இன்னைக்கு அவங்க படுகிற கஷ்டம் நீங்க படுறது இல்ல, தெரியுமா? அவங்க படுகிற வேதனை நீங்க படுறது கிடையாது. ஒரு நாளிலே சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் கிடந்த குடும்பங்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு 3 வேளையும் திருப்தியாய் கர்த்தர் உங்களை போஷிக்கிறாரு. ஆமென். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை சார்ந்து இருந்தாங்க, கர்த்தரை பற்றி இருந்தாங்க. தோத்திரம். ஒரு நாளில நல்ல வீடு கிடையாது இருப்பதற்கு, இன்னைக்கு நல்ல வீடுகளிலே குடியிருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? நல்ல வீடு கிடையாதுங்க இருப்பதற்கு. நல்ல வீடு எனக்கு தெரியும். நான் ஆரம்ப நாட்களிலே வந்த நாட்களில் நிறைய குடும்பங்களை சந்தித்து இருக்கிறேன், அவங்க வீடுகளையும் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற வீடுகளையும் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? கர்த்தர் அவர்களுக்கு அந்த நன்மையை தந்திருக்கிறாரு. இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சிங்க சிறியவங்க நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறீங்கன்னா, ஒரு நாளிலே உங்கள் பெற்றோர்கள் கடந்து வந்த பாதை கடினமானது. ஆனா அந்த பாதையின் ஊடாக கர்த்தர் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா? சாலமோனுக்கு சொல்றாரு, நீ அவரை தேடினால் தென்படுவார், விட்டுட்டனா அவர் உன்னை என்ன சொல்வாரு, என்றென்றைக்கும் கைவிடுவார். அப்படின்னா என்ன? நீ கர்த்தரோட இருக்க பழகு. நீங்க கர்த்தரோட இல்லாத பட்சத்தில் சில வேளைகளில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஜெபம் பண்றவங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், ரைட்டு தான். ஆனா பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பெத்தவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஆமா, புத்திமதி சொல்லணும். நீங்க 10 கட்டளையில ஒரு பிரதான கட்டளை என்ன தெரியுமா? தோத்திரம். நீ நன்றாய் இருப்பதற்காக உன் தகப்பனையும் தாயும், ஆயுசு நாட்கள் கூடி இருப்பதற்காக உன் தகப்பனையும் தாய் என்ன செய்ய? கனம் பண்ணு. தோத்திரம். அவங்கள கனப்படுத்து. அதுக்காண்டி அவங்க சொல்றதெல்லாம் நீ கேளு அப்படின்னு. ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருந்திருப்பாங்க, அவங்க சர்ச்சுக்கு போகாத அப்படிம்பாங்க, அதுக்காண்டி கீழ்ப்படி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அல்ல. வேதம் சொல்லு, கனம் பண்ணு. ஏன்னா உன் தாய் தகப்ப உன்னை பெத்தவங்க வயது முதிர்ந்தா இருந்தால், வேதம் சொல்லு, வயது முதிர்வாய் இருக்கும்போது அவர்களை தள்ளிவிடாதே, கனப்படுத்துங்க. உங்க பெற்றவர்களை என்ன செய்யுங்க? கனப்படுத்துங்க. சில வேளைகளை கொஞ்சம் வயது முதிர்வான உடனே சொன்னதையே சொல்லுவாங்க, சொன்னதை மறந்துடுவாங்க. நமக்கு என்ன சொன்னோம்னு மறந்துடுவாங்க, சொன்னதையே சொல்லுவாங்க. ஆமா, நம்ம அதுக்கு பதிலுக்கு தொணத்தொணன்னு இருக்காது, அவங்களாவது தொணத்தொணன்னு தான் சொல்றாங்க. நீ கிழவியாகும் போது, நீ கிழவனாகும் போது நீ என்ன கொடுமைப்படுத்த காத்திருக்கியோ? ஹலோ, நம்ம எதை விதைக்கிறோமோ அதையல்ல, அதை விட அதிகமாக இருப்போம். அதனால உங்க பெத்தவங்களை என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. வயது முதிர்வா இருக்கட்டும், சொன்னதையே சொல்லட்டும், கேட்டுட்டு போங்களேன். சரிப்பா, சரிம்மா. தோத்திரம். அப்படியே பார்க்கறது மேலாக்கு கீழேக்கு, கண்ணை நோண்டி விடுவாரா ஆண்டவர். ஆமா, நமக்கு தெரியாது. இந்த முன்னாடி யார் இருக்கீங்க, மங்களா தெரியுதே அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுல கைய வச்சிருவாராக்கும். ஹலோ, வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாதுங்க. உங்க பெற்றவர்களை கனம் பண்ணுங்க. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. தோத்திரம். கனப்படுத்துங்கன்னா உன் ஆயுசு நாட்கள் எப்படி இருக்குமா? ஆமென், பெருகி இருக்கும். நீ தீர்க்க ஆயுசு உடையவனாய், தீர்க்க ஆயுசு உடையவளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாரு. பெத்தவங்களை கனம் பண்றோமா? தோத்திரம். பிள்ளைகளுக்கு பெத்தவங்க புத்திமதி சொல்லுங்க, அது தேவை. இந்த காலத்துல யாரு பாஸ்டர் கேட்கிறா? ஏன்? சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. உட்கார வைங்க, வாங்க குடும்ப ஜெபத்தில் உட்காருவோம், கூடி உட்கார்ந்து பேசுவோம். ஒரு சில காரியத்தை உட்கார்ந்து பேசுங்க. தம்பி இப்படி செய்யாதப்பா, தம்பி இப்படி போகாதப்பா, ஏன்டா கோவப்படுற? கோவப்படாதையா, அம்மா உனக்கு நல்லதுக்கு தானே இப்படி சொல்ல. இங்க பாடுறா, அவன் இப்படித்தான் பார்ப்பான். ஏன்னா அவன் சொன்னதே இங்க பாடுறா அப்படித்தானே சொன்னாங்க, அவன் அப்படித்தான் பார்ப்பான். அந்த சொல்லுகிற விதம் ஒன்று இருக்குது, சொல்லுகிற விதம். தோத்திரம். அதனால நம்ம உட்கார்ந்து பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவிடுங்க. தம்பி பைபிள் படிச்சியா? பாப்பா பைபிள் படிச்சியா? பைபிள் படிங்கப்பா. தோத்திரம். இங்கெல்லாம் போகாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. அன்போடு கூட சில வார்த்தைகளை புத்திமதி என்ன செய்யுங்க? சொல்லுங்க. சொல்ல சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். தோத்திரம். சில பேர் தலையில கையை வச்சு உட்கார்ந்து நாங்க சொன்னா யாரு கேட்கிறா?
நான் சொல்கிறேன், கர்த்தர்ட்ட நீங்கள் அதை முறையிடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்காக ஜெபம் பண்ணி நான் வேதம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணிட்டு விட்டுறல, நாங்களும் ஜெபம் பண்ணுறோம், அடங்கவே மாட்டக்கான். அதுக்கு இன்னொரு வார்த்தை, இந்த மனுஷன் அடங்கினால இவன் அடங்குவான். அந்த மனுஷனுக்கு 2 வார்த்தை, இந்த மனுஷன் அடங்கினால அந்த மனுஷன் அடங்குவான் அப்படின்னு சொல்லி தோத்துறான். அவரை வேற 2 வார்த்தை. நான் சொல்கிறேன், தோத்துற வேதத்தை நீங்கள் நல்லா படிங்க. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்படுற ஒரு முதல் வார்த்தை, கர்த்தர் வீட்டை கட்டார். வீடை கட்டுறது, அந்த குடும்பத்தை கட்டுறத 2 பேர் கையில் ஆண்டவர் கொடுக்காரு. ஒன்று தோத்துற கர்த்தர் கட்டுறாரு, இன்னொன்று நீதிமொழிகள் 14:1 சொல்லப்பட்டிருக்குது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறாள். அல்லேலூயா. கட்டுகிற பணி 2 பேர்ட்ட இருக்குது. ஹலோ, கட்டுகிற பணி 2 பேர்த்துக்கு. ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் நாசமா போறதும் தோத்துரும். நல்லா கவனி, வேதத்தை தெளிவாருங்க. அதாவது புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். ஆமாவா இல்லையா? புருஷன் யாரா இருக்கிறான்? மனைவிக்கு தலையா இருக்கிறான். மனைவி யாரா இருக்கிற? சரீரமா இருக்கிறாங்க. அப்போ தோத்துரும், இந்த தலை தான் நடத்தணும் அந்த குடும்பம். இது கர்த்தருடைய நியமனம். ஆமா, நியமனம், நியதி. கர்த்தர் தான் அப்படி வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த தலையை தோத்துரும், அந்த டேன் பண்ண வைக்கிறது இந்த சரீரமா இருக்குது. ஆதாமு நல்லவங்க, தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக்கிட்டு இருந்தான். ஆமா, கர்த்தர் அவன்கிட்ட சில கட்டளெல்லாம் கொடுத்துருந்தான். அதெல்லாம் மனைவிக்கு சொல்லி வளர்த்து நல்லா தான் கொண்டு போய்கிட்டு இருந்தான். இப்போ அந்த அம்மா அந்த கனியை புசிச்சு தோத்துரும், கழுத்து கழுத்து ஏங்க ஏங்க அப்படின்னு கனியை கொடுத்த உடனே இந்த கழுத்து அவனை திருப்ப வச்சிருச்சு. தேவ பிரமாணத்தையே அந்த கழுத்து நெஞ்சிருச்சு. சரீரம் அவன் தலையை நெஞ்சிருச்சு. தலையை அது நடத்த ஆரம்பிச்சிருச்சு. யார் மாறினாரு? துரத்தப்பட்டாரு. இருக்கீங்களா? ஆபிரகாம் வேதம் சொல்லுங்க, விசுவாசத்தின் தகப்பனா. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, விசுவாசத்துக்கே தகப்பன். கத்தர் கத்தர் இருந்தான். அவன் சோர்ந்து போகும்போதெல்லாம் கத்தர் வாக்கு பண்றாரு, சோர்ந்து போகாத, ஏற்ற வேளையில் நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், வானத்து நட்சத்திரத்தை பாரு, கண்டதை கழிதெல்லாம் காட்டுறாரு பாரு, சாதாரண விட்டுறாத அப்படின்னு அடிக்கடி அடிக்கடி உசுப்பேத்திக்கிட்டே இருக்காரு. எப்பெல்லாம் அவன் சோர்ந்து போவானோ அப்பெல்லாம் கத்தர் அவனுக்கு வார்த்தைகளை கொடுப்பாரு. ஆமா, தோத்துறோம். அவன் அதனால விசுவாசத்தோட இருக்கிறான். சோர்ந்து போகும்போது கத்தரே பேசுறாரு, யாரு பேசல. ஆனா இந்த அம்மா பேசுது. தோத்துறோம். இனி வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்ல. தலை சரியா தான் இருக்குது. இந்த கழுத்து என்ன செய்யுது? லேசா இந்த பக்கத்தில் ஒன்று அங்கிட்டு சிக்கு புக்குன்னு தெரியுது பாருங்க, ஆகாரு. தோத்துறோம். அவன் மூலமா என் வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு அவரு இந்த கழுத்து திருப்பிருச்சு. கழுத்து திருப்பிருச்சு, தன் வசப்படுத்திருச்சு, கண்ட்ரோல் பண்ணிருச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை சந்திக்கிறாங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அல்லேலூயா. தோத்திரம். தலை நல்லா தாங்க இருக்கேன்னு நினைக்குது. இந்த கழுத்து என்ன அப்படின்னா, குடும்பம் கட்டப்படுவதற்கு ஸ்திரீகளுடைய கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமே, அது கட்டப்படுவதற்கு இடிக்கப்படுவதற்கும் அது உங்க கையில இருக்குது. நீங்க நினைச்சா கட்ட முடியும், நீங்க நினைச்சா. உலகத்தை அப்படித்தானே சொல்றான், ஆவதும் பின்னாலே அழிவதும். என்ன ஒரு வாக்கு பாருங்க. உங்களால நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும். ஒரு மனுஷனை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியுங்க, ஒரு பிள்ளையை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். ராஜாக்கள் புஸ்தகத்தில் சில பகுதியை பாருங்க. தோத்திரம். ஒவ்வொரு ராஜாவுக்கு பின்னாடி ஒரு தாய் பேரை போட்டிருக்கோம். அவருடைய தாய், அவ பேரு, தாய் பேர். ஏன் தாய் பேரை போடுறாங்க? வளர்ப்பு, வளர்ப்பு. தோத்திரம். ஆகாப்பு தோத்திரம் நல்ல மனுஷன், இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனா ஆகாப்பு கல்யாணம் முடிச்சான் பாருங்க, எசபேலு. தோத்திரம். அவ தான் இவனை நெஞ்சிட்டா, திசை திருப்பிட்டா, தலையவே அவன் நடத்த ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் தோத்திரம் தேசமே பஞ்சத்தை அனுபவிச்சுச்சு. உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதும் மோசமா போறதும். ஹலோ, அதனாலதான் புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனை நான் எப்படி சால்வ் பண்றது, இந்த காரியத்தை எப்படி. கர்த்தர்ட்ட போங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க. தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, கர்த்தர் உங்களுக்கு தெளிவை கொடுப்பாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். உன் குடும்பம் எப்படி இருக்கணும், உன் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், உன் தொழில் எப்படி இருக்கணும், உன் வியாபாரம் எப்படி இருக்கணும், என்கிட்ட வா அப்படிம்பாரு. தோத்திரம். உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லிடுறாக்கோ, நான் போய் இந்த அவகிட்ட போய் கேட்டால் தான் அந்த பிஸ்னஸ் நாசமாக போகும். கர்த்தர்ட்ட கேளுங்க.
நீ கையிட்டு செய்கிற வேலைகள்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரான அதனோடு கூட வேதனை இருக்காது. நீயும் நானும் நல்லா இருக்கணும் விரும்புற நல்ல தெய்வங்க, அவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதனால ஆலோசனை ரொம்ப அவசியமான ஒன்று. சொல்றாரு, நீ தேடி நான் உன் கூட தென்படுவார், நீ விட்டுட்டன்னா தோத்துறோம், அவர் விட்டுருவாரு அப்படின்னு. அப்போ என்ன, நீங்க கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. தோத்துறோம். நீங்க தேடினா தென்படுவார், விட்டுட்டீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா 2 ராஜாக்கள் 18 தோத்துறோம் அந்த 7வது வசனம் இப்படி சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவன் கூட இருக்க காரணம் என்ன, அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் இப்பதான் செய்திக்குள்ள போக போறேன். தோத்துறோம். யாரோ சொல்றாங்க, அப்ப இன்னைக்கு விடிஞ்சது மாதிரியாத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 18:5 வாசிங்க ஒருவர். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். கர்த்தர் எசேக்கியாவோடு இருக்க காரணம், அவனுக்கு பல பிரச்சனை இருந்துச்சுங்க. தோத்திரம். அவன் வாழ்ந்த நாட்களில் பல ராஜாக்கள் அவனுக்கு எதிராக எழும்பி வந்தாங்க. தோத்திரம். அவனுக்கு சரீரத்தில் பிரச்சனை, பலவீன வியாதி வந்தது, பல விதத்திலும் போராட்டங்களை சந்தித்தான். எல்லா சூழ்நிலையிலும் எசேக்கியா கர்த்தரை மட்டுமே நம்பி இருந்தான். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருக்குன்னா கர்த்தர் மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சீங்கன்னா கர்த்தர் கூட இருப்பாரு. உங்க காரியம் அனுகூலமாய் மாறும், உங்க காரியம் வாய்க்கும், உங்க காரியம் ஜெயமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை எந்த நிலையிலும் சரி. அவனுக்கு வராத பிரச்சனையா, அந்த பிரச்சனையிலையும் கூட ஜனகரிப்பு அப்படிங்கிற மனுஷன் ஒரு பெரிய திரள் கூட்டத்தை கொண்டு வரான், தேவ சமூகத்தை நாடுகிறான். தோத்திரம். பிரசவிக்க ஆமா ஆமா தோத்திரம் காலம் வந்துருச்சு, ஆனா பெறுவதற்கோ பலன் இல்லைன்னு சொல்லி போய் அழுகிறான். தோத்திரம். ஏன்னா திரள் பட இவன் ஒரு கோத்திரம், இவனால ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. இவ்வளவு திரளான ஜனங்களை நாங்க எப்படி மேற்கொள்வது? கர்த்தரை, காரணம் கர்த்தரை நம்புறான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவம். தெய்வ பிள்ளையே தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், கடனா இருக்கலாம். ஆனா அந்த நிலையிலும் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். ஆமென். கர்த்தரை நம்ப வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஓ நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுது நிச்சயமா ஒரு முடிவு இருக்குது. எதுக்கு? உன் கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இருக்குது, உன் கடனுக்கு ஒரு முடிவு இருக்குது, உன் பலவீனத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. ஆமென். வேதம் சொல்லுது நிச்சயமாய் முடிவு இருக்குது. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? ஒருவேளை பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு, கடன் பட்டு போயிட்டேன், குடும்பத்தில் ஏதோ கடன் பட்டு போயிட்டேன், அல்லது தீராத வியாதி, மாறி மாறி பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது நிச்சயமா முடிவு இருக்குது. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? எதை நம்பணுமா? கர்த்தரை நீ நம்பு. வேதம் சொல்லுகிறதுங்க, சங்கீதம் 115வது சங்கீதம் 9, 10 ஆகிய வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்க, அவரே அவர்களுக்கு துணையும். கையை உயர்த்தி சொல்லுங்க. தோத்திரம். பிரச்சனையில சோர்ந்து போகாத அப்படிங்கிறாரு. இஸ்ரவேல் குடும்பத்தாரே சோர்ந்து போகாத. தோத்திரம். ஒருவேளை உனக்கு பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம், பாடுகளுக்குள்ள இருக்கலாம், கஷ்டத்துக்குள்ள இருக்கலாம். எவ்வளவு நாள் ஆண்டவரே, எவ்வளவு நாள் தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு முடிவு இருக்குது. முடிவு கொடுக்கிற தேவன் ஒருவர் கூட இருக்கிறாரு. அவர் கூட இருந்தா சகலமும் உனக்கு அதுக்கு முடிவு உண்டாகும். யோபு என்கிற மனிதன் சொல்லுறான். அந்த யோபு 13வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் கொல்லுகிறவரா? வேதம் சொல்லுது அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. சாகருடைய சாவை கூட அவர் விரும்பாதவர். ஆகையால் அவர் கொன்று போடுகிற கர்த்தர் அல்லவே அல்ல, நம்ம உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஆகையால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உனக்கு எவ்வளவு தேவை இருக்கட்டுங்க, எவ்வளவு தேவையா இருக்கட்டும், இவ்வளவு அவ்வளவு தேவையா இருக்கட்டும், அவ்வளவு தேவையை சந்திப்பதற்கு கர்த்தர் போதுமானவர். அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நம்பு, அவரை நம்பு. உன் பிள்ளைகளுடைய திருமணமா
கர்த்தர் தேவைகளை சந்திப்பாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தேவைகளை சந்திப்பாரு. பலவீனையா என்ன செய்ய? பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவாரு. ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் தீராத பிரச்சனை, மாறி மாறி பிரச்சனை சந்திக்கிறேன். நான் சொல்றேன், கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் பிரச்சனைகளை மாற்றி போடுவாரு. ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்வில பிரச்சனையா, பிள்ளைகளுடைய வாழ்வில ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாரு. நம்புங்க தெய்வ பிள்ளைய, அவரை நம்புவோம். வேதம் சொல்லுகிறது, தோத்திரம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை, அப்படின்னா அவரே உனக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணுவார். கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எந்த நிலையிலும் சரி கர்த்தரை நம்புங்க. தேவை இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா புதுசா குழு உருவாகுதாம்ல, போகாதீங்க போகாதீங்க. தேவ பிரமாணத்தை நம்ம மீறுறோம். தேவன் ஏன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியலையே தெரியுமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி டச் பண்ணி விட்டுட்டேன். எது? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் பிழையாமிட்ட சொல்லி சில காரியத்தை சொல்றாங்க. பிழையாம எவ்வளவோ அந்த கூலியை வாங்கிட்டு சபிக்க பார்க்குறான், முடியல. கடைசியில் என்ன தெரியுமா? தோத்துரும். ஜனங்களை ஆசீர்வதிச்சுட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி தந்திரமா ஒன்றை விதைக்கிறான். என்ன விதைக்கிறான் தெரியுமா? தோத்துரும். ஆமா, இந்த ஜனங்களுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா, ஆமா, இவங்க எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அவர் இருக்க மாட்டாரு. அவர் தானாவே சொல்லுங்க, தானாவே பெயர்வாரு. தோத்திரம். அதனால நீங்க என்ன செய்ய? அந்நிய ஜனங்களை இவங்களோடு கலந்திருக்க பண்ணும். தோத்திரம். கானானிய ஸ்திரீகளை உள்ள அனுப்புனாங்க. ஒருவருக்கு ஒருவர் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் கிளம்பிட்டாரு. இருக்கீங்களா? பாவம் உள்ள, தேவனுக்கு பிடிக்காத பிரியமற்ற ஒரு வாழ்க்கை உள்ள என்னைக்கு கடந்து வருதோ அன்னைக்கு தேவனே கிளம்பிடுவாரு. நம்ம எவ்வளவுதான் கூப்பிட்டாலும், எரேமியா புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. தோத்திரம். நீர் விடாய்த்த ஆத்துமாவை போல, விடாய்த்த மனிதனை போல இருப்பானே, நீர் இஸ்ரவேலின் தேவன் அல்லவா, நீர் எங்களை விட்டு போகாதிரும். அப்படின்னா என்ன? இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. என்னால உங்க வீட்டில் இருக்க முடியல, உன் குடும்பத்தில் இருக்க முடியல, உன்னால உன் கூட என்னால இருக்க முடியல. காரணம் என்ன? நீ எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்கிற, பிரியமில்லாத இடத்துக்கு போற, பிரியமில்லாத நடப்பிக்கிற. தெய்வ பிள்ளையே, தோத்திரம். தாவீதை கேட்டீங்கன்னா 139 அந்த கடைசி வசனம் இப்படி சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து தேவ சமூகத்துக்கு போறான். ஒவ்வொரு நாள் ஆண்டவரை ஏதாவது உண்மை வேதனைப்படுத்திருக்கனா, உண்மை நான் காயப்படுத்திருக்கனா, தோத்திரம், என்னை ஆராய்ந்து பாரும் அப்படி சொல்லிட்டு சொல்றான், என்னை நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா. ஏதாவது நம்ம காயப்படுத்திருந்தோன்னா என்னை சரிபடுத்துங்க அப்படிங்கிறான். என்னைக்காவது நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோமா? ஆண்டவர், இன்னைக்கு நம்ம இருதயத்தை காயப்படுத்திருக்கனா, இன்னைக்கு நம்முடைய இருதயம் புண்படத்தக்கதாக நான் நடந்திருக்கனா, என்னை ஆராய்ந்து, நான் பேசின பேச்சு, நான் பார்த்த பார்வை, நான் செய்கிற காரியம், அதில் ஏதாவது உங்களுடைய இருதயம் காயப்பட்டிருக்குமானா, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழிகளை கர்த்தருக்கு, ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று இருக்குது, அதன் முடிவு எப்படி இருக்குமா? அது மரணம், அது அழிவு அப்படிங்கிறாரு. ஆனா தேவனுக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி உன்னை நித்தியத்துக்கு நேராய் நடத்தும், சமாதானத்துக்கு நேராய் நடத்தும், ஜெயத்துக்கு நேராக நடத்தும். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். தோத்திரம். எசேக்கியாவுடைய காரியம் அனுகூலமா இருந்தது. தோத்திரம். காரணம் என்ன? அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். காரணம் என்ன? எசேக்கியாவோடு கூட கர்த்தர் இருக்க காரணம் என்ன? தோத்திரம். ஒன்னு, அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். எந்த காரியத்திலும் சரி, எவ்வளவு பிரச்சனை, வியாதி வந்துருச்சுங்க, மரணத்துக்கு எதுவான வியாதி கொண்டு படுத்து கிடக்கிறான். இப்ப இருக்கிறவன் என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியாத வைத்தியரா, அவனுக்கு தெரியாத மருத்துவர்களா? தோத்திரம். அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த வியாதி மரணத்தையே கொண்டு வந்துருச்சான். தோத்திரம். எப்படி அப்படின்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இனி நீர் பிழைக்க மாட்டீர் அப்படின்னு. ஒருத்தன் வியாதியா முடியாம கிடக்கிறவனுக்கு பார்த்து நீ சாக போற எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டா அவன் என்ன செய்வான்? ஹலோ, அவன் நிலைமை அப்படித்தான். ஆனா அவன் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை விடலைங்க. சுவர்புறமாக திரும்பி கர்த்தரிட்ட முறையிட்டு, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு மன உத்தமமாய் நடந்தேன் ஆண்டவரை. ஏன்னா எப்படி ஜெபிக்க முடியுது இந்த நிலையில அப்படின்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை. ஆண்டவரை தேடினா, ஆண்டவரிடத்துல ஜெபிச்சா கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். மருத்துவரை தேடி போகல. எந்தெந்த தேசத்துல எந்தெந்த மருத்துவ நல்ல டாக்டர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்ப்போம், என்னை கொண்டு போய் இல்லாட்டா அந்த டாக்டரை வர சொல்லலைங்க.
கர்த்தரை நம்பினான், ஜெபித்தான். காரணம், கர்த்தர் அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தா. அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தா. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்கள் காரியங்களை அனுகூலமாய் மாற்ற வேண்டுமானால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வானால் கர்த்தரை நம்புங்க. எசேக்கியா கர்த்தரை நம்பினான். கர்த்தர் கூட இருந்து அனுகூலத்தை உண்டு பண்ணினான்.